வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது கேபேஜ் பக்கோடா. இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஹாஃப் முட்டைக்கோஸ், கடலை மாவு, அரிசி மாவு, 2 வெள்ளைப்பூடை பொடுசா நறுக்கியிருக்கேன், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், பெருங்காயம், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலையை முழுசாவே போடுறேன். தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவும் அரிசி மாவும் 3:1 விதத்தில் எடுக்கிறேன். 3 டீஸ்பூன் கடலை மாவு போட்டால் 1 டீஸ்பூன் நம்ம அரிசி மாவு போடணும். கலந்து விட்டுக்குங்க. தண்ணி சேர்க்காம கலருங்க. வெங்காயம் முட்டைக்கோஸ்ல இருந்து வர்ற தண்ணியே இதை சரியாயிடும். லாஸ்ட்டாக தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்தே தண்ணி ஊற்றி கலக்க வேண்டாம். கடலை மாவு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் பிசைய வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் பிசைய வேண்டாம். நம்ம உதிரியாக போடுற அளவுக்கு நல்லா கடலை மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பக்கோடாக்களை போடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு உதிரியாக போடுங்க. ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமாக ஆக்கிக்குங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்ட உடனே கருக ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துடுங்க. இந்த பக்கம் 2 பக்கமும் திருப்பி விடுங்க. அப்போ தான் சமநிலையில் நல்லா வேகும் பக்கோடாக்கள். நம்மளோட பக்கோடாக்கள் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம்.